அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. இப்பொழுது உங்கள் பேர் என்ன சாமி? என்னுடைய பேர் சண்முகம். எங்கேருந்து வரீங்க? திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் சின்னக்காவனம் கிராமத்தில் வள்ளல் பெருமானார் ஈன்றெடுத்த தாய் சின்னம்மையார் பிறந்த இடத்துலேருந்து வந்திருக்கேன். இப்போ ஐயாவுடைய கேட்டேன், வள்ளல் பெருமானார் பற்றி இன்னொருத்தர் சொல்லும்போது என் காதில் கேட்டதுனால வள்ளல் பெருமானாருடைய 2 பாடலாச்சு பாடணும்னு ஒரு எண்ணம். ஐயாவை கேட்டேன், பாடணும்னு சொல்லியிருக்காரு. இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப மிக மிக நன்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. பெற்றதாய் தனை மகம் மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்றிமைப்பது மறந்தாலும், நற்றவற்றவர் உள்ளிருதோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே, நமச்சிவாயத்தை நான் மறவேனே. தாய் பற்றி சொல்லியாச்சு. அப்பா அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆருயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றேன், எந்த நினது அருட்புகளை இயம்பிடல் வேண்டும். செப்பாத மேல்நிலை மேல் சுத்த சிவ சன்மார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்திடல் வேண்டும். தப்பேதும் நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும், தலைவானின் இணை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே, தலைவானின் இணை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. இப்பொழுது இன்னொரு பாடல் பாடுறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய ரிக்வெஸ்ட். இந்த சின்னக்காவனம் கிராமத்தை தாண்டி ஒரு 7-8 கிலோமீட்டர் தொலைவில் ஆவூர் என்ற ஒரு கிராமத்திலேருந்து ஒரு அன்பர் என்னை இந்த தீட்சை வாங்கியிருக்காரு. அவர் இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லி சொன்னார். சரின்னு கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்கேன். அந்த தம்பிக்கு எனக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதேமாதிரி இன்னொரு அன்பரும் வந்திருக்காரு. இன்னொரு பாடல்ன்றது ஐயானுடைய பாடல் நிறைய பாடிட்டுருக்கலாம். ஐயா பேசுகிறது எல்லாம் நிறைய பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசக்கூடாது, என்ன சொல்கிறாங்கன்றது அந்த காதல் உள்வாங்கணும். அப்போ தான் அதனுடைய விளக்கங்கள் என்னன்றது தெரியும். நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. எப்பயுமே நான் பாடும்பொழுது பேசும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டப்படும். நம்ம பாடுற பாடல் எல்லாம் கேட்டு எல்லாத்தோடைய உணர்வு உள்வாங்கி உணர்வுபூர்வமாக சிந்திக்கணும். அது நிறைய பேர் செய்கிறதில்ல. அவங்க இஷ்டமாக பேசுகிறாங்க. அது ரொம்ப மனசு சஞ்சலமாக இருக்குது. தயவு செய்து பேச்சு குறைக்கவும். ஐயா சொல்கிறாரு, நல்ல கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதில் நல்ல செவி சாட்சி கேட்கணும். இது உங்களுக்கு சிறந்தாழ்த்தி கேட்டுக்கொள்கின்றேன். கருவில் கலந்த துணையே, என் கனிவில் கலந்த அமுதே, என் இரு கண்ணீர் கலந்த ஒளியே, என் கருத்தில் கலந்த களிப்பே. கருவில் கலந்த துணையே, என் கனிவில் கலந்த அமுதே, என் இரு கண்ணீர் கலந்த ஒளியே, என் கருத்தில் கலந்த களிப்பே. உருவிற் கலந்த அழகே, என் உயிரிற் கலந்த உறவே, என் உணர்விற் கலந்த சுகமே, என்னுடைய ஒருமை பெருமானே, என்னுடைய ஒருமை பெருமானே.
கருவில் கலந்த துணையே என் கழிவில் கலந்த அமுதே என் இரு கண்ணிற் கலந்த ஒளியே என் கருத்தில் கலந்த களிப்பே தெருவில் கலந்து விளையாடும் சிறியேன் தனக்கே மெய்ஞான சித்தி அளித்த பெரும் கருணை தேவே உலக திரளெல்லாம் அருவி கலந்து வாழ்வதற்கு வாய்த்த தருணம் இது ஒன்றே வாயே பறையாய் அறைகின்றேன் என் தாய் கருணை வளத்தாலே வாயே பறையாய் அறைகின்றேன் என் தாய் கருணை வளத்தாலே கருவில் கலந்த துணையே என் கனிவில் கலந்த அமுதே என் இரு கண்ணிற் கலந்த ஒளியே என் கருத்தில் கலந்த களிப்பே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ன பேச வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம். நன்றி சாமி, சிறப்பான குரல், நல்லா இருக்கு கேட்க சார். நான் வந்து ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்க தாலுகாவிலேருந்து வந்தேங்க. ஒரு எல்லாரும் வந்து சின்னவங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் அவன் நம்ம கண்ணுக்கு தெரியுது, அவன் ஏழப்பட்ட பையனும் தெரியுது. வசதியாகிறவன் என்ன சொல்கிறான், டேய் தரிதிர முச்ச கம்மாட்டி வந்தியாடா நீ அப்படின்னு சொல்கிறான். அந்த தரித்திரம் யாரால் வந்தது, அந்த தரித்திரன்றது எது, தரித்திரம்னு சொல்கிறாங்கல்ல அது எது? சாமி கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா பேசுகிறது எல்லாருக்கும் கேட்கும். பேசிகிட்டு இருந்தோம்னா ஒன்றும் கேட்காது. கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா இப்போ இங்கே பேசுகிறது கேட்கும். சொல்லுங்கள் சாமி, கேள்வி சொல்லுங்கள். அதாவது வசதி கம்மியாக இருந்து ஒரு துணி வேஷம் துண்டு இல்லாமல் உலகத்துல பசங்களை டேய் தத்திரம் பிடிச்ச கம்மாட்டி வேறு வேலையே இல்லையா உனக்கு, வந்து பிச்சை கேட்குறியா போடா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த தரித்திரம் எதனால் வந்தது, தரித்திரம் என்பது எதனால் வந்தது? எல்லாமே நம்ம வச்சுக்கிட்ட பேரு தான் சாமி. இருக்கிறவன் இல்லாதவனை பார்த்து ஏதாவது ஒரு ஏளனமாக பேசணும், ஓகேங்களா? அதனால இருக்கிறவன் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து செல்வம் இருக்கிறவன் செல்வந்தன் என்று சொல்லி வந்து பேச ஆரம்பிப்பாங்க. அப்படி தான் வந்துட்டு அதுக்கு ஒரு பேரை வைக்கணும், அது வந்துட்டு ஒரு புண்படுத்துகிற மாதிரி பேசணுன்றதுக்காக தான் அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வரப்பட்டதே தவிர்த்து தரித்திரம் லட்சுமி கடாட்சம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, ஓகேங்களா? எல்லாமே நம்ம மனுஷை பொறுத்து தானே தவிர்த்து அந்த மாதிரி வந்துட்டு பேர் வச்சு கூப்பிட்றதுனால அவன் உண்மையாகவே வந்துட்டு அப்படியே இருந்துட போகிறதும் இல்லை. அது எல்லாமே நம்ம எண்ணம் தான். அது அந்த தரித்திரம் எதனால் வந்தது என்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆசை எவ்வளவு இருக்கிறதோ அதுதான் தரித்திரம். ஒரு மனுஷனுக்கும் ஆசை எவ்வளோ இருக்கிறதோ அவ்வளவுதான் தரித்திரம், அவ்வளவுதான் தரித்திரம். ஒரு ஆசை என்பது ஒரு அளவுக்கு மீறி தான் ஆசை இருக்கணும். அளவுக்கு மீறி போய் ஆசை இருந்தால் அதுதான் தரித்திரம். நம் வாழ்நாள் ஃபுல்லாக வந்து நமக்கு பிடிக்க வேண்டிய தரித்திரமே அதுதாங்க. நம்ம வாழ்நாள் ஆசையை வந்து குறிப்பிட்ட வரைக்கும் தான் ஆசை வைக்கணும். எல்லாத்து மேலே நம்ம மேலே எல்லாம் எப்படி எல்லாம்னு ஆசை வைக்கக்கூடாது. அந்த இருக்கிற ஆசையை விட கொஞ்சம் நம்ம இருக்கிற பொருளை 4 பேருக்கு கொடுத்து உதவி சந்தோஷப்படுத்தினா தான் அதுதான் நல்லது. ஆசை அதிகமாக இருக்கிற கொஞ்சம் தரித்திரம் கூட சேரும் நம்ம கூட. இதுதான் சாமி. அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க, ஆசை அருமீன் ஆசை அருமீன் ஈசனுடைய இருப்பினும் ஆசை அருமீன் என்று சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? நம்ம சித்தர்கள் வந்துட்டு எல்லாமே சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க ஆசை அதிகமாக இருந்தால் அதுதான் தரித்திரம்ன்ட்டு. ஆசை வந்துட்டு எப்போ அதிகமாக ஆகுதுன்னு நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட தான் எல்லாமே இருக்கணும்ன்ட்டு யோசிக்கிறவங்கக்கிட்ட தான் அந்த ஆசை அதிகமாகவே வரும், ஓகேங்களா? அதை நம்ம வந்துட்டு நம்மளுக்கு என்ன வேணும் எப்பயுமே, அதனால தான் வந்துட்டு ஐயா சொல்லுவார், நிறைய அன்னதானம் பண்ணணும், நிறையா வந்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வசதி என்னன்னு பார்த்து ஒரு 2 பேருக்கு சோறு போட முடியுதா, வெளில கடன் வாங்கி வந்து போடாதீங்க. 2 பேருக்கு சோறு போட முடியுதா, போய் சந்தோஷமாக சாப்பாடு போடுங்கன்ட்டு சொல்லுவார். ஏன் அந்த மாதிரி சொல்லுவாருன்னா, எப்போ அந்த கொடுக்குற மனப்பான்மை வர ஆரம்பிக்குதோ அப்போயே வந்துட்டு எனக்கு வேணும்ன்ற எண்ணம் வந்து போயிடும். எப்போ
இருக்கிறதுல வந்துட்டு சுலபமாக பண்ணுறது என்னென்னா அன்னதானம் தான். அதுதான் ரொம்ப சிறந்ததும் கூட. ஏன் அது சிறந்தது கூடன்னு சொல்கிறேன், ஒரு மனுஷனுக்கு துணிமணி கொடுங்க போதும்னு சொல்ல மாட்டான். அதே வந்துட்டு பொருள் கொடுங்க போதும்னு சொல்ல மாட்டான், வீட்டில் திருப்பி அடக்கிப்பான். பணம் கொடுங்க போதும்னு சொல்ல மாட்டான், பேங்க்கில் வச்சுப்பான். சாப்பாடு போடுங்க, அப்போ சாப்பிட்டுட்டு போதும் சாமி எனக்கு வேணாம், போதும் சாமி வைக்காதீங்க, போதும் சாமி வைக்காதீங்கன்னு சொல்லுவான். அதுதான் அது மட்டும்தான் வந்துட்டு போதும்னு சொல்லுவானே தவிர்த்து வேற எதுவுமே மனுஷன் போதும்னு சொல்ல மாட்டான். அதில் கிடைக்கிற அளவுக்கு புண்ணியம் வேற எதுலேயுமே கிடைக்காது. அதனால தான் நம்ம ஐயா வந்துட்டு எப்போ ஐயாவை வந்து பார்த்தாலும் இங்கே முதல்ல என்ன கேட்பேன், சாப்பிட்டியா ஐயா, சாப்பிட்லையா, முதல்ல சாப்பிட்டுவான் அப்புறமா பேசுவோம். ஆமாம், அதுதான் முதல்ல சாப்பிடு, சாப்பிட்டுட்டு அப்புறம் மற்ற வேலையை பேசுவோம். ஏன் அதுன்னா வயிறு நிரம்பிச்சுன்னா மனசு நிரம்பிச்சுன்னா எண்ணம் நல்லது தான் இருக்கும், தீய எண்ணம் வராது, வஞ்சன புத்தி வராது. எப்போ மனசு நிரம்பி இருக்கோ, வயிறு நிரம்பி இருக்கோ, மனசு நிரம்பி இருக்கோ, அப்போ நம்ம செயல் எல்லாமே நல்லபடியாக தான் போக ஆரம்பிக்கும், தீயது நினைக்கிறது கம்மியாக ஆரம்பிக்கும். அதனால தான் வந்துட்டு ஐயா எப்பயுமே போய் சாப்பிடுங்க, முதல்ல போய் சாப்பிட்டுட்டு வந்து மற்ற விஷயம் பார்ப்போம்னு சொல்லுவார். ஆசை அதிகமாக இருக்கிறது தான் நம்ம தரித்திரத்தை நம்ம கூட வச்சுக்கிறோன்றது அர்த்தம். அதுதான் சரி சாமி. சரி, தேங்க்ஸ். சாப்பாடை பற்றி பேசிட்டோம். ஆத்மநாதன் சாமி.